அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிப்பாரு. தமிழை உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். யார் ஃபீல் பண்றா? திமுகவில் சில நிர்வாகிகள் திமுகவில் வாழ முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. கல்லும் நடுங்கும் கார்த்திகை குளிரில் பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல அவன் நிக்கிறானோ என் புள்ளதான் வரணும். திமுகவில் சம்பத்தை விட்டுருக்க கூடாது, பாதுகாத்திருக்கணும். தவறு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்றதா சொல்றாங்க. அசிங்கப்பட்டுருவாங்களா? நீங்க படுத்துருவீங்களா? அப்படிங்க அசிங்கப்பட்டுருவாங்க, அம்மனமாக்கிடுவாங்க. எப்படி சொல்றீங்க? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சின்ன கடையில பூ விற்கிற சுகுணா ஆனந்த் தொகுதி ஆனந்த வீட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற பிளாட்பாரத்தில் இருக்கிற சுகுணா. உண்மையாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம். அந்த குடும்பம் பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். அவரது வெக்கங்கட்ட பிள்ளை. அந்த குடும்பம் தலைவருடைய முகம். தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நாள் இருக்குடி கச்சேரி உனக்கு. குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் இதை அப்படியே கட் பண்ணாத அப்படியே போடு. போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போ. என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ண வேலையை லீவ் போடுற. வேலை போடா வேலை. தம்பி என்ன இனியும் என்னால பொறுக்க முடியாது. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன். கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதிக்கு 49வது பிறந்த நாள் விழா. உதயெல்லாம் விஜய்க்கு போட்டியாக முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய மாசு உள்ள லீடர் விஜய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதெல்லாம் உதயகிட்ட இல்ல. அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதி, அவ்வளவுதான். ஒரு இயக்கத்தை அண்ணன் ஜெகத் அவர்கள் சொன்னதை போல அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கி இருக்கிற தம்பிக்கு பிறந்த நாள் விழா. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. மாமனுக்கு வாங்கினதானே வண்டி ஓடும். வேற செல்வாக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்ன கோடைத்தனம், மறைமுகமா பேசுறது? தைரியம் இருந்தா நேரடியா பேசுங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. நல்லதை எடுத்து சொல்றோம் தற்கொலையா? இந்த மாதிரி என்ன மாதிரி வயசானவங்களுக்கு அம்மாவா இருக்கிறவன் தற்கொலையா? சரி, நான் தனியா செத்தனே யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக. என்ன செய்யணும்? உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ண வேலையை லீவ் போடுற. வேலை போடா வேலை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அங்க வந்தே வேலை எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன். அவங்க அப்படியே கொத்தா புடிச்சு முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. உன்ன மாதிரி இளைஞருக்கெல்லாம் ஒரு கல்வி சொல்றேன். குருவி கட்டும் கூடு, நீ ஒரு பாடு. எனக்கு தெரியாது. I don't know.